நடப்பாண்டிற்கான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தமிழக சட்டப்பேரவையில் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் தேசிய கீதம் இசைக்கப்படாததால் ஆளுநர் உரையை வாசிக்க மறுத்துவிட்டார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். நடப்பு ஆண்டிற்கான முதல் சட்டப்பேரவை கூட்டம் வழக்கம் போல ஆளுநர் உரையுடன் இன்றைய தினம் தொடங்கி இருக்கின்றது. ஆளுநர் தொடங்கியதும் முதல் 3 அல்லது 4 நிமிடங்கள் மட்டுமே பேசினார். அதாவது அந்த உரைக்குள் அவர் செல்லவில்லை. உரைக்குள் செல்வதற்கு முன்பாக முன்னுரை போல அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்து பேசிக் கொண்டிருந்தார். அந்த உரைக்கு செல்வார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் திடீரென்று நான் இந்த அவை குறிப்பில் பேசுவதற்கு முன்னதாக தேசிய கீதம் ஒலிக்கப்பட வேண்டும் என்று பலமுறை கோரிக்கை வைத்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய கோரிக்கை இதுவரை ஏற்கப்படவில்லை. அதே போல தமிழக அரசு நான் வாசிப்பதற்காக தயாரித்து கொடுத்திருக்கக்கூடிய இந்த உரையில் உண்மைக்கு மாறான பல தகவல்கள் இடம்பெற்றிருக்கிறது. அதை படிப்பதற்கு எனக்கு விருப்பமில்லை. எனவே இந்த காரணத்திற்காக நான் ஆளுநர் உரையை படிக்காமல் அப்படியே அமர்ந்து விடுகிறேன் என்று சொல்லி அவர் அமைதியாக அமர்ந்து விட்டார். முதல் வரிசையில் அமர்ந்திருந்த வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன், அதே போல காங்கிரஸ் சட்டப்பேரவை குழு தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட சில சட்டமன்ற உறுப்பினர்கள் உடனடியாக எழுந்து கோஷம் எழுப்ப முற்பட்டனர். நீங்கள் படிக்க வேண்டும், புறக்கணிக்க கூடாது என்று சொல்லினார்கள். ஆனாலும் அடுத்தடுத்த பணிகள் நடைபெற தொடங்கியது. அதாவது ஆளுநர் படிக்காமல் அப்படியே அமர்ந்து விட்ட நிலையில் அடுத்ததாக அதனை தமிழில் வாசிக்க வேண்டிய பணி பேரவைத் தலைவர் அப்பாவு அவர்களுக்கு இருப்பதனால் அவருக்கு டேபிள் கொண்டு வரப்பட்டு அவர் தற்போது தமிழிலே படித்து வருகின்றார். வழக்கமாக ஆளுநர் உரை என்பது ஒரு 40 நிமிடம் 45 நிமிடம் அளவிற்கு செல்லும். அதிலே தமிழக அரசு இந்த ஆட்சி தொடங்கியதிலிருந்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய சாதனைகள், குறிப்பாக வரக்கூடிய ஆண்டில் செய்ய திட்டமிட்டிருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள், சாதனைகள் உள்ளிட்டவை எல்லாம் ஆளுநருடைய உரையில் இடம்பெறுவது வழக்கம். அதே போல தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கின்றது, தமிழக அரசு மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்ற அடிப்படையிலே ஆளுநர் உரை தயாரித்து கொடுக்கப்படுவது வழக்கம். எனவே அந்த கருத்துக்கள் இந்த உரையிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய பல கருத்துக்களில் எனக்கு உடன்பாடு இல்லை. அதிலே உண்மை தகவல் இல்லை. உண்மைக்கு மாறான பல தகவல்கள் இந்த ஆளுநர் உரையிலே எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த உரையை அப்படியே வாசிப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அது உண்மைக்கு புறம்பான கருத்துக்கள் பல இருக்கிறது என்று ஆளுநர் அந்த உரையை படிக்க மறுத்து தற்போது அமர்ந்து விட்டார். இந்த நிலையிலேதான் தற்போது ஆளுநர் உரையினுடைய தமிழாக்கத்தை சபாநாயகர் அப்பாவு தமிழிலே படித்து வருகின்றார். வழக்கமாக இந்த நிகழ்வு என்பது எப்படி நடைபெறும் என்பது நமக்கு தெரியும். முதலிலே ஆளுநர் ஆங்கிலத்திலே படிப்பார். அவர் முழுவதுமாக படித்து முடித்து நன்றி தெரிவித்து அமர்ந்த பின்னர் சபாநாயகர் எழுந்து அந்த உரையை அப்படியே தமிழாக்கத்தில் படிப்பார். இதுதான் வழக்கம். ஆனால் இந்த முறை ஆளுநர் அந்த உரையை நான் படிக்கப் போவதில்லை, முன்னுரை மட்டும் சொன்னார். அதாவது அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார், புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தார், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வணக்கம் தெரிவித்தார், இது போன்ற விஷயங்களை எல்லாம் தெரிவித்தார். குறிப்பாக தமிழில் கூட பேசினார். சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம், முதல்வருக்கு வணக்கம், சட்டப்பேரவை தலைவருக்கு வணக்கம் என தமிழிலே கூட பேசினார். இந்த முன்னுரையெல்லாம் பேசி முடித்துவிட்டு தான் வைத்த கோரிக்கைகள் ஏற்கப்படாத காரணத்தாலும், அதே போல இந்த ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தமிழக அரசின் செயல்பாடுகள் தொடர்பான விஷயங்கள் உண்மைக்கு புறம்பாக இருக்கின்றது என்று அவர் தான் படிக்க விருப்பமில்லை என்று கூறி அமைதியாக அமர்ந்து விட்டார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.